பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அநேக ஆவிக்குரிய சத்தியங்களை தெளிவாய் விளங்க பண்ணி கொண்டு வருகிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் எல்லாம் ஒரே மாதிரி என்று நினைத்து விடக்கூடாது. அதாவது வேண்டுதல் என்பது வேறு, ஜெபம் என்பது வேறு, விண்ணப்பம் என்பது வேறு, ஸ்தோத்திரம் என்பது வேறு. கடந்த நாட்களில் 3 காரியங்களை தியானித்திருக்கிறோம்ல. விண்ணப்பங்கள், ஜெபங்கள், அப்புறம் வேண்டுதல்கள், அதை பற்றி தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். என்ன காரியத்தை பார்த்திங்கன்னா, ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம் எல்லா மனிதருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களை ஸ்தோத்திரங்களை பண்ண வேண்டும். சரி, இதில் இன்றைக்கு ஒரு காரியம் தியானிக்க போகிற ஸ்தோத்திரம், துதி. இதுக்கு எதை சொல்லலான்னா, இந்த சாம்பிராணி, அதாவது தூப வர்க்கம் செய்வதற்கு 4 பொருட்கள் தேவை என்பதான் நம்ம பார்த்தோம்ல. நம்ம அதை தொடர்ச்சி அதை பற்றி பார்த்து வருகிறோம். 4 பொருட்கள் தேவை. இந்த 4 பொருட்கள் வெள்ளைப்போளம், குங்குலியம், அல்பான் பிசின், சாம்பிராணி. இந்த 4ஐயும் சம அளவில் சேர்த்து தூப வர்க்கம் என்று உண்டாக்க ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த தூப வர்க்கம் அதை நெருப்பில் போடும்போது அதிலிருந்து புகை எழும்புகிறது. அதை ஜெப தூபம் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். பரிசுத்தவான்களுடைய ஜெபம் தூபமாக எழும்பி தேவ சமூகத்திற்கு செல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஜெபம் என்பது தூப வர்க்கம் என்பதாக வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே வரும்போது இந்த 4 விதமான ஜெபங்களை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். எப்படி அந்த தூப வர்க்கம் செய்வதற்கு 4 பொருட்கள் சேர்க்கப்படுகிறதோ, அதெல்லாம் ஒன்றாக இணைக்கு சேர்க்கப்படும் போது தான் அங்கே ஒரு ஜெப தூப வர்க்கம் என்பது முழுமை பெறும். அதே மாதிரி இந்த 4 விதமான ஜெபங்களையும் நம்ம புரிந்து கொண்டு செய்யும்போது தான் நம்முடைய ஜெபமானது ஒரு தூபமாய் தேவ சமூகத்தில் எழும்பி பலன் கொடுக்க முடியும். அதனால தான் இதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய ஜெபம், இயேசு கிறிஸ்து ஒரு மாடல் ப்ரேயர் கற்றுக் கொடுத்தார்ல. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9-13 வசனத்தில் அந்த ஜெபத்தை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா இந்த 4 விதமான காரியங்களும் அந்த ஜெபத்தில் இருப்பதை பார்க்க முடியும். ஆமாம், நீங்கள் அதை நான் தான் உங்களுக்கு விளக்கி கொண்டே வருகிறேன். நீங்கள் திரும்ப திரும்ப அதை ஒரு முறை வாசித்து தெளிவுபடும் போது அது குறித்து ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். இந்த 4 அம்சங்களும் கர்த்தருடைய ஜெபத்தில் இருப்பதை பார்க்க முடியும். சரி, இந்த நாளில் சாம்பிராணி என்பதை குறித்து, அது ஸ்தோத்திரம், துதியை அது குறிக்கும். ஜெபத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுவது, துதி செலுத்துவது, அது சாம்பிராணி, அது இணையாக சொல்லப்படுகிறது. இந்த சாம்பிராணி என்கிற பொருள் என்பது அநேகமாக அரேபியாவிலையும் இந்தியாவின் சில பகுதிகளில் பளிங்கு கற்கள் இருக்குல்ல, பளிங்கு கற்கள், வட இந்தியாவின் சில பகுதியிலலாம் பளிங்கு கற்கள் அது கிடைக்கிறதில்ல. அந்த மலைப்பகுதி, பளிங்கு கற்கள் கிடைக்கிற மலைப்பகுதி, அந்த கற்களுக்கு மத்தியிலே வளருகிற ஒரு விதமான மரம், அதனுடைய பட்டையை குத்துவதினால் அதிலிருந்து ஒரு பிசின் உண்டாகி கிடைக்கும். அது ஒரு நல்ல வாசனை உள்ளது. வாசனை உள்ள அந்த பிசினுக்கு பெயர் தான் சாம்பிராணி என்பது. அது நெருப்பில் போட்ட உடனே அப்படியே புகை எழும்பும். நான் ஓமன் தேசத்துக்கு போயிருந்த சமயம் அங்கே சலாலான்னு ஒரு இடம் இருக்கிறாரு. அங்கே பெரிய மலைப்பிரதேசம், நிறைய மலைப்பகுதி. யோபு அங்கே வாழ்ந்ததாக சரித்திர குறிப்புகள் சொல்லுகிறது. அதற்கேற்ற மாதிரி அங்கே போனால் ஒரு அரபி தேசத்தில் இருக்கிற மாதிரியே தெரியாது. வாழைத்தோட்டம், தென்னந்தோட்டம், பெரிய வயல்வெளிகள் செழிப்பாக இருக்கும், மழை பெய்யும், அது வித்தியாசமாக இருக்கும். அதாவது இந்த வளைகுடா நாடுகளிலேயே. அது மாத்திரம் இந்த மலைப்பகுதிக்கு போனால் யோபுடைய வாழ்ந்த பகுதின்னு சொல்லி சில காரியம் வச்சுருக்கிறாங்க. அது நம்பும்படியாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அங்கே பார்த்தேன் நான், ஒட்டகங்கள், பெரிய மந்தை, ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள் ஒரே இடத்துல. அப்படி நான் பார்த்தது அங்கே தான். மாடுகள், ஆடுகள், யோபுடைய சரித்திரத்தில் சொல்லி அதெல்லாம் அங்கே கிராமப்புறங்கள் அவ்வளோ திரளாக இருப்பதை பார்க்க முடிந்தது.
அங்கே இந்த சாம்பிராணி ரொம்ப விசேஷமானது. ஆமாம், அங்கே சாம்பிராணி கடைகளில் நிறைய வச்சு விற்கிறாங்க, ஏர்போர்ட்டில் வச்சு விற்கிறாங்க, ரொம்ப வாசனையாக இருக்குது, உலகெல்லாம் அங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ இந்த மாதிரி பளிங்கு கற்கள் கிடைக்கிற இந்த மலைப்பகுதியில் ஒரு மரம், அதனுடைய பட்டையை குத்தும்போது அதிலிருந்து வடிகிற பிசின், அதுதான் சாம்பிராணி. அது வாசனை உள்ளது. நாம் அறிந்திருக்கிறபடி வீடுகளில் கிராமங்கள்லாம் அந்த ஒரு தழலில் சாம்பிராணி புகைப்படும் மத்தியில் கொசு போயிடும், ஒரு வாசனை வீட்டுக்குள்ளே இருக்கும். அது ஒரு நல்லது கூட, ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இதை பயன்படுத்துவாங்க. இதை தேவ சமூகத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில், அதாவது கர்த்தருடைய சமூகத்தில் இந்த நெருப்பில் அதை போட்டு தூபமாக இதை எழும்ப பண்ணுவது. இதை வேத புஸ்தகத்திலே பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். இது ஜெபத்தினுடைய 4வது பகுதி, அது ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 2 இருக்குல்ல, அந்த வசனம் பாருங்கள். எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும், வேண்டுதல் செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். இந்த 4மே இருக்கணும். எல்லா மனுஷருக்காக ஜெபிக்கும் போது, ஒரு தேசத்துக்காக ஜெபிக்கும் போது. அப்போ ஸ்தோத்திரம் என்பது பாருங்கள், கர்த்தருடைய ஜெபத்தில் இயேசு சொல்கிறார் பாருங்கள், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையது. தேவனை புகழ்ந்து அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதாவது தேவனுக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுப்பது. ஜெபத்தினுடைய ஆரம்பத்திலும் ஸ்தோத்திரம் இருக்கும், முடிவிலும் ஸ்தோத்திரம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஆரம்பத்தில் கர்த்தருடைய ஜெபத்தில் கூட, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, அது தேவனை துதிப்பது. ஆரம்பத்திலேயும் ஆண்டவரை துதிக்கிற துதி இருக்கும். ஜெபத்தினுடைய முடிவில் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையவைகளே, அதிலும் தேவனை துதிக்கிற துதி இருக்கும். அப்போ நம்ம எப்போ ஜெபம் பண்ணினாலும் ஒரு ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தை ஆரம்பிக்கணும், ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை முடிக்கணும். இதுதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. அதனால்தான் நம்ம எப்போ எந்த காரியத்துக்கு ஜெபித்தாலும் முதலாவது தேவனை துதித்து தான் அந்த ஜெபத்தை ஆரம்பிக்கணும். அதில் துதி ஸ்தோத்திரம் இருக்க வேண்டும். கடைசியிலையும் ஆண்டவரை துதிக்கிற துதி இருக்க வேண்டும். இது எதை குறிக்கிறது என்பதாய் சொன்னால், நம் ஆண்டவரை துதிக்கும் போது தேவ பிரசன்னம் இருக்குது, கர்த்தருடைய மகிமை இருக்கிறது, அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், அதையெல்லாம் சொல்லுகிறோம். உண்மைதான். நம் ஆண்டவரை துதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் நம்ம இருக்கிற இடத்தை சூழ்ந்து கொள்ளும். அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொள்வதை உணர முடியும். என்றால் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஒரு தேவன். பரலோகத்தில் எப்பவும் துதி செலுத்திக்கிட்டே இருக்காங்கல்ல ஆண்டவருக்கு. நீர் பரிசுத்தர் 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 என ஓயாமல் தேவதூதர்கள் அவரை புகழ்ந்து கொண்டே துதித்து கொண்டே இருக்கிறாங்க. அதுக்கு மத்தியில் தேவன் வாசம் பண்ணுகிறார். அதற்கென்றே பிரத்யேகமான ஒரு தூதர்களுடைய சேனை நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால்தான் நம்முடைய ஆலயங்களில் கூட பாருங்களேன், ஒரு ஆராதனை ஆரம்பிக்கும் போது ஸ்தோத்திர பாடலோடு அதை ஆரம்பிப்பார். துதித்து ஒரு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திர பாடலோடு ஆராதனை ஆரம்பிக்கும். முடிவு நடக்கும்போது பாருங்கள், ஒரு ஸ்தோத்திர ஜெபம் ஸ்தோத்திர பாட்டோடு அந்த ஆராதனை முடியும். நீ கவனித்து பாருங்கள், கடைசியிலையும் ஒரு ஸ்தோத்திர பாட்டு பாடி அதை முடிப்பாங்க. இந்த ஆரம்பத்திலையும் கடைசியிலையும் தேவனை துதிக்கிற துதி இருக்கும். இது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம். இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலும் அதை நம்ம தெளிவாக நம்ம பார்க்கிறோம். அது ரொம்ப அவசியம். அப்படி ஆண்டவரை துதிக்கும் போது தேவ பிரசன்னம் இறங்குகிறது, கர்த்தருடைய மகிமை தேவாலயத்தில் இறங்குகிறது. நம்ம வீட்டில் ஆண்டவரை துதித்து ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குகிறது. நம்ம எங்கே ஒரு வனாந்தரத்தில் போய் ஜெபித்தாலும் தோட்டத்தில் போய் ஜெபித்தாலும் நம்முடைய ஜெபத்தில் முதலாவது ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குகிறது. அதையெல்லாம் நம்ம உணர்கிறோம். நல்லது. முதலாவது நம்ம எதிர்பார்ப்பது தேவனுடைய பிரசன்னம். ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்கும் போது கர்த்தர் அங்கே பிரசன்னமாயிருக்கிறார். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். அதையெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம், துதித்து பாடுகிறோம், ஸ்தோத்திர பலிகளை நம்ம ஏறெடுக்கிறோம். அது ஒன்று. அதில் இன்னொரு ரகசியம் இருக்கிறது. என்ன தெரியுமா? ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்கும் போது நம்முடைய விசுவாசத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம்.
அதுதான் இந்த ஜெபத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தை அதன் மூலமாக வெளிப்படுத்துகிறோம். இப்போது தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். பைபிளில் சில வசனத்தை வாசித்து நம்ம அதை குறித்து பேசும்போது இன்னும் தெளிவாக அறிய முடியும். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்கள். பழைய ஏற்பாட்டில் 1038வது பக்கம் 1038வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள், கவனமாக பாருங்கள், நான் வாசிக்கிறேன். தானியேலவென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். 2 வருதா? ஜெபம், ஸ்தோத்திரம். தினம் 3 வேளை அவர் ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு இடத்தை பிரத்யேகப்படுத்தி வைத்திருந்தார். முழங்காலில் நின்று ஜெபிக்கிற பழக்கத்தை வைத்திருந்தார். யூதர்கள் எருசலேமை நோக்கி ஜெபிப்பாங்க, ஏன்னா அதான் தேவாலயம் இருந்த இடம். அதனால் தேவன் வாக்கு கொடுத்து இந்த ஆலயத்தை நோக்கி யார் வேண்டிக் கொண்டாலும் என்றால் தேவாலயத்தில் பெரிய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். அதனால் யூதர்கள் எருசலேம் தேவாலயம் இருந்த அந்த திசையை நோக்கி அவங்க ஜெபம் பண்ணுவது பழக்கம். நம்ம இப்போ அப்படி ஜெபிக்க தேவையில்லை. எருசலேமை பார்த்து அந்த திசையை நோக்கி ஜெபிக்கணும் அவசியம் இல்லை. ஏனென்றால் இப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் ஏறி பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இப்போ அவர் எருசலேமில் இல்லை, பரலோகத்தில். அப்போ அவர் எங்கு வியாபித்திருக்கிறவர். அதனால் தான் இயேசு ஜெபம் பண்ணும்போது தன் கண்களை ஏறெடுத்து வானத்திற்கு நேராக ஏறெடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை ஆண்டவர் எடுத்து பிட்டு கொடுக்கும்போது பைபிள்னு ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுக்குறார்ல, அந்த எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்கன்னு ஆண்டவர் அப்பத்தை பெருக பண்ணினது. அப்போ வானத்துக்கு நேராய் கண்களை ஏறெடுத்து இயேசு நம்ம கற்றுக் கொடுத்தாரு. இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி ஜெபிக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா இயேசுவுக்கு புண்ணிய ஸ்தலமே கிடையாது. ஆலயத்தை நோக்கி ஜெபிக்கணும் அவசியம் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட மலையை நோக்கி ஜெபிக்கணும் அவசியம் கிடையாது. அப்படி ஜெபித்தால் அது ஒரு விக்கிரக ஆராதனை ஆகிவிடும், பாவமாகிவிடும். நாம் கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கணும். அங்கு தான் பிதாவின் வலது பாரசத்தில் இயேசுவும் வீற்றிருந்து நாம் ஜெபிக்கும் போது அவரும் பரிந்து பேசி ஜெபம் பண்ணுகிறார். இதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். அப்போது ஜெபத்தில் கவனிக்க வேண்டிய காரியம் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி தானியேல் ஸ்தோத்திரம் செலுத்தினார் என்பதாக நம்ம பார்க்கிறோம். பார்த்தீங்களா, ஜெபமும் ஸ்தோத்திரமும் இணைந்து வருகிறாரு. இன்னொரு வசனம் பாருங்களேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். இது புதிய ஏற்பாட்டில் 273வது பக்கம் எடுங்க. 273வது பக்கம் எடுத்துட்டிங்களா? புதிய ஏற்பாட்டில் பரட்டுங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 6வது வசனம் பாருங்கள். எடுத்துட்டிங்களா? பைபிளை பாருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த வசனத்தில் கூட என்னெல்லாம் வருது பாருங்கள். விண்ணப்பங்கள், ஸ்தோத்திரங்கள், ஜெபங்கள், வேண்டுதல்கள், 4 காரியம் வருதா? இந்த வசனத்திலேயே 4 காரியமும் சொல்லப்படுகிறது. இந்த ஜெபத்தினுடைய 4 பரிமாணங்களும் இந்த வசனத்திலும் சொல்லப்படுகிறார். என்ன சொல்கிறாங்க? நீங்கள் ஒன்றுங்க கவலைப்படாமல், ஏதாவது கவலை கொண்டு வருகிற பிரச்சனை, தனிப்பட்ட காரியம், சபையின் காரியம், ஊழியம் காரியம், ஒரு தேசத்தின் காரியம் நடக்கிற பார்த்து ஒரு கவலை, ஒரு துக்கம் வருது, அதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்போது நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய தனிப்பட்ட காரியம், குடும்ப காரியம், ஊழிய காரியம், தேசத்துக்கு அடுத்த காரியம் எதுவானாலும் எல்லா காரியத்தையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே வேண்டுதலினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் எல்லாத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஜெபத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இதான் அந்த வசனம் சொல்லுகிற சத்தியம்.
தெரியப்படுத்திட்டா என்ன நடக்கும்? எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்தை நிரப்பி ஆட்கொள்ளும். அந்த ஜெபத்துக்கு அவ்வளோ பெரிய வல்லமை. தேவனுக்கு தெரியப்படுத்தி விட்டால் நம்முடைய உள்ளத்தில் இருக்க அந்த கவலை, பாரம், பயம் எல்லாம் விலகி ஒரு தேவ சமாதானம் உள்ளத்தில் வந்துடும். அதனால தான் ஜெபம் அத்தனை வல்லமை உள்ளது. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டபடி அதை அறிந்து கருத்தாய் கவனமாய் அந்த ஒழுங்கின்படி நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா சில ஜெபம் கேட்கப்படாது. சில ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தருடைய வேதத்தை புறக்கணித்து நம்ம ஜெபம் செய்தால் அது கர்த்தருக்கு அருவருப்பான. தேவன் இந்த ஜெபத்தை கேட்பதில்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதனால் நம்ம என்ன பண்ணாலும் ஆண்டவர் கேட்பார் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. வேதத்தில் ஆண்டவர் சொல்லி கொடுத்த ஒழுங்கின்படி அதன் அர்த்தத்தை உணர்ந்து நாம் ஜெபம் செய்ய வேண்டும். அதனால் இந்த 4 காரியம் சொல்லப்பட்டதில் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ ஸ்தோத்திரத்தோடு கூடிதான ஜெபம், விண்ணப்பம், வேண்டுதல் ரொம்ப முக்கியம். இதை கவனிக்கணும். ஸ்தோத்திரம், ஆண்டவரை துதி சொல்லி ஸ்தோத்தரிப்பது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் ஜெபத்தில். அது இயேசு கிறிஸ்துவும் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் போது பாருங்கள், இயேசு கிறிஸ்து அப்படி துதித்து ஜெபிப்பதை பார்க்க முடியும். இந்த ஆண்டவரை துதிக்கிற காரியம் இதை வெளிப்படுத்த தெரியுமா? ஒன்று, நான் சொன்ன மாதிரி தெய்வ பிரசன்னம் அங்கே இறங்கி வரும். கர்த்தர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுறதுனால ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம் மத்தியிலே கொண்டு வருகிறது. துதிக்க துதிக்க தெய்வ பிரசன்ன ஆலயத்துக்குள்ளே இறங்குகிறது. அதெல்லாம் உண்மை. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அதாவது இயேசு கிறிஸ்து யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசருவின் கல்லறை முன்பாக நின்று ஒரு ஜெபம் செய்கிறார். எல்லாருமே அந்த ஜெபத்தை கவனிக்கிறாங்க. எப்படி ஜெபிக்கிறார் பாருங்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 41வது வசனத்தில் பாருங்கள். அதான் 144வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். அதில் 41வது வசனம் பாருங்களேன். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இந்த கல்லை எடுத்து போட்டார்கள். லாசரு கல்லறை முன்னால் இயேசு நிற்கிறாரு. கல்லை எடுத்து போட சொல்கிறார். எடுத்து போட்டுட்டாங்க. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, அதான் பாருங்கள், இயேசு வானத்துக்கு நேராய் பரலோகத்தை நிற்கிறாராய் கண்களை ஏறெடுத்து, பிதாவே எப்படி ஜெபிக்கிறார் பாருங்கள். நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். பார்த்தீங்களா? முதல்ல இயேசு என்ன சொல்கிறாரு? ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். 42வது வசனத்தில் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். பார்த்தீங்களா? இது விசுவாசத்தை வெளிப்படுத்தும். நீங்கள் ஜபிக்கிற ஆரம்பத்திலேயே ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்கும் போது நீங்கள் அவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீங்க. அதனால் இந்த ஸ்தோத்திரம் துதி என்பது ரொம்ப முக்கியம். இயேசு என்ன சொல்கிறார்? பிதாவே எனக்கு நீர் செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். பார்த்தீங்களா? விசுவாசம். அப்போ நம்ம ஆரம்பத்தில் ஸ்தோத்தரிக்கும் போது என்ன பாருங்கள், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னா, அப்படி சொல்லும்போதே அவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு. அவரை பார்த்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன் அப்படின்றத வெளிப்படுத்துகிறாரு. அப்போ நீங்கள் வீட்டிலையோ சபையிலையோ எங்கேயோ ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுகிறோம்? நீர் என் மத்தியில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். என் ஜெபத்தை நீர் கவனிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேண்டுதலை நீர் கவனித்து கொண்டிருக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இதற்கு பதில் தரப்போகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? நீங்கள் முதல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் துதி செலுத்தும் போது ஆண்டவர் அங்கே இருக்கிறார், உங்களுடைய ஜெபத்தை கவனிக்கிறார் என்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறீர்கள். அதுதான் துதி ஸ்தோத்திரத்தில் ரொம்ப முக்கியம். அப்படி விசுவாசத்தை வெளிப்படுத்தும் போது தான் கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடத்தை நிரப்புகிறது. அப்போ ஒரு ஜெபம் ஆரம்பிக்கும் போதே, ஆண்டவரே என் ஜெபத்தை நீர் கவனிக்கிறதற்காக ஸ்தோத்திரம், எங்கள் மத்தியில் பிரசன்னமாகி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆண்டவரை துதிக்கணும். இப்போ சர்ச்சில் கூடும்போது ஒரு பாட்டு பாடிடுவாங்க, 2 பாட்டு, சில சமயம் அரை மணி நேரம் பாட்டு பாடின பிறகு ஒருத்தர் ஜெபிக்க சொன்னால், இயேசுவே நீர் வாரும், நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த ஜெபம் அறியாமையின் ஜெபம்.
ஆண்டவர் எதை சின்ன பிள்ளை அறியாமல் ஜெபிக்குதுன்னு அவர் அமைதியாக இருக்கிறார். உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் அப்படி ஜெபிக்க சொன்ன, ஆண்டவரே எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம்னு தான் சொல்லணும். நீர் வாருன்னு ஜெபிக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால், இயேசு நமக்கு வார்த்தையில் வாக்கு கொடுத்தாரு, எங்கே 2 பேர் அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். அப்படி தான் சொல்லியிருக்கிறார். ஐ எம் தேர், அங்கே இருக்கிறேன். அப்போ ஒரு ஆலயத்தில் ஜெபிக்க கூடும்போது, ஒரு வீட்டில் ஜெபிக்க கூடும்போது, ஒரு கூட்டத்தில் ஜெபிக்க கூடும்போது, இயேசுவின் நாமத்தினால 2 பேர் வந்துட்டால் 3வது ஆளாக இயேசு அங்கே இருக்கிறாரு. அப்போது நீங்கள் அந்த இயேசுவை வாருன்னு கூப்பிடக்கூடாது. அப்போ என்ன சொல்லுவார்? நான் எப்போ வந்துட்டேன்ப்பா, நீ இப்போ கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற? நான் வாக்கு கொடுத்துட்டேனே, 2 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடினால் அங்கே இருப்பேன்னு சொல்லி. அப்போ 2வது ஆள் சர்ச்சுக்குள்ளே வரும்போதே, 2வது ஆள் இந்த மைதானத்தில் கூடும்போதே, 2வது ஆள் இந்த வீட்டுக்குள்ளே ஜெபிக்க உள்ளே நுழைந்த போதே நான் வந்துட்டேன், நாங்கள் தான் இருக்கிறேன். இப்போது நீர் வாருன்னு சொல்லக்கூடாது. எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதிக்க வேண்டும். அதுதான் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறவர். எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீர், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்போது ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிப்பதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய விசுவாசத்தை அதன் மூலமாய் வெளிப்படுத்துகிறோம் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஆரம்பத்திலேயே ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்கும் போது இயேசு அங்கே இருக்கிறாரு, ஜபத்தை கவனிக்கிறார், அவர் எப்பொழுதும் நம் மத்தியில் இருக்கிறார் வெளிப்படுத்துகிறோம் விசுவாசத்தை. அப்புறம் முடிவிலேயே ஸ்தோத்திரம் பண்ணும் இல்லை? ஒரு ஜபம் பண்ணி முடிக்கும் போது, ஆண்டவரே இந்த ஜபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம், பதில் தந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம், அதற்காக உமக்கு நன்றி அப்படின்னு முடிப்போம். அந்த ஸ்தோத்திரம் எதை குறிக்குது? என் ஜபம் கேட்கப்பட்டது, ஆண்டவர் பதில் தந்துட்டார், நான் பதிலை பார்க்க போகிறேன், விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. அப்போ துதித்து ஸ்தோத்தரிக்கும் போது நம்முடைய விசுவாசத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம். அதனால் இது எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? ஜெபத்தில் துதி ஸ்தோத்திரம் என்பது அவ்வளோ முக்கியம். அதனால தான் எப்பொழுது ஜெபித்தாலும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். தானியேல் அப்படி ஜெபிக்கிறதை நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். அதனால தான் பாருங்கள், தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் 23வது வசனம் பாருங்கள். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அவன் விசுவாசம் உள்ளவனாக இருந்ததை வேதம் குறிப்பிட்டு சொல்லுகிறார். சிங்க கபியில் ராஜா போட சொல்லிட்டார், சட்டம் அப்படி ஆகிவிட்டார். இப்போ தானியேலை சிங்க கபியில் போட்டால் அவர் உயிரோடு அடுத்த நாள் வெளியே வருகிறார். இதில் ரொம்ப விசேஷமான விசுவாசம் என்ன? ராஜாவுடைய விசுவாசம். அந்த ராஜா ஒரு புறஜாதியான். ஆனால் அவர் சொல்கிறார், தானியேலே நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிவிக்க வல்லவராக இருந்தாரா? ஒரு ராஜா போய் கெபியில் சிங்க கெபியில் போடப்பட்ட ஆளை காலையில் போய் பேர் சொல்லி கூப்பிட்றாருன்னா அவருடைய விசுவாசம் எவ்வளோ பெரியது. அப்போ தானியேலுடைய வாழ்க்கையும் ஜெபமும் அவர் தேவன் மேலே வைத்திருந்த விசுவாசத்தை வெளிப்படுத்தி கொண்டு இருந்ததுனால ராஜாவுக்குள்ளும் அந்த விசுவாசம் வந்திருந்தது. ஏன்னா தானியேல் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன். அவர் கடந்த நாட்களில் தானியேலை கொண்டு எவ்வளோ செய்திருக்கிறார். அந்த சிங்கம் ஒரு சேதப்படுத்தாதுன்னு ராஜாக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. தானியேலுடைய ஜெப வாழ்க்கை அதை அறிந்திருந்ததுனால. அதனால தான் சொல்ல, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா அப்படின்னு கேட்குறாரு. பாருங்களேன், சிங்க கபியில் போட்டாச்சியா செத்து போயிருப்பான்னா ராஜா சிங்க கபிக்கு வரன்னு அவசியமே இல்லையே. யோசித்து பாருங்கள், அவருடைய விசுவாசம், தானியேலை நிமித்தம் அவருக்குள்ளே உண்டான விசுவாசம் பார்த்தீங்களா? சில சமயம் சொல்லுவாள், நம்ம ஜெபிச்சு அற்புதம் நடக்கிற பார்த்துட்டா ஆண்டவர் அறியாத மக்கள் கூட உங்கள்ட்ட பார்த்தும்போது, ஐயா நீங்கள் ஜெபிச்ச அற்புதம் நடக்கும், ஆண்டவர் உங்கள் ஆண்டவர் பெரியவர் சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? டாக்டர்ஸு சொல்லுவாங்க, இது ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் உங்கள் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க, அது நடந்தோடனே நீங்கள் ஜெபம் பண்ண ஜெபந்தான் இந்த அற்புதம் நடந்திருக்குன்னு அவங்க கிறிஸ்தவர் அல்லாத டாக்டர்ஸ் கூட சந்தோஷமாக சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஏன்னா உங்களுடைய விசுவாசம் அவங்களுக்குள்ள ஒரு பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறாரு. தானியேலுடைய விசுவாசம், அவனுடைய ஜெபம், அவன் தேவனை துதிக்கிறது ராஜாவுக்குள்ளே ஒரு பாதிப்பை உண்டாக்கி இருந்தது.
அப்போ நீங்கள் வசிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம், நீங்கள் தேவனை துதித்து ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய அந்த ஒரு வல்லமை கூட இருக்கிறவங்களுக்குள்ள பாதிப்பை உண்டாக்கணும். உண்டாக்கி இருக்குதா? யோசித்து பாருங்கள். ராஜா சொல்கிறார் பாருங்கள், தானியேல் விசுவாசித்திருந்தபடியால் அவனுக்குள் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற விதம்தான் ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவது. அப்போ ஆரம்பத்தில் பொதுவாக என்ன செய்வோம்? ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய நாமம், அவருடைய பராக்கிரமம், அவருடைய அற்புதங்களை சொல்லி ஆண்டவரை துதிப்போம் இல்லை? அது நம்முடைய விசுவாசத்தை அப்படியே வருத்திக்க பண்ண பலப்படுத்தும். அவருடைய பெயர் வல்லமை உள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஒருவரும் சீரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், செங்கடலை பிளந்த ராஜாதி ராஜனுக்கு ஸ்தோத்திரம், கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய அற்புதங்களை நீங்கள் சொல்லி சொல்லி துதித்து பாருங்கள். உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள விசுவாசம் அப்படியே பெருக்கெடுக்கும். அப்போ ஆண்டவரை துதிக்கும் போது ஒன்று தேவ பிரசன்னம் வருகிறது, ரெண்டாவது உங்களுக்குள்ளே விசுவாசம் பெருக்கெடுக்கிறது, உங்களுடைய விசுவாசம் பலன் அடைகிறது. அதனால தான் ஜெபத்தில் தேவனை துதிப்பது ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்தோத்திரம் சொல்லுவது முக்கியமான விஷயம். இப்போ துதிப்பது என்பது கர்த்தருடைய நாமம், அவருடைய வல்லமை, அவருடைய அற்புதங்களை சொல்லி அவரை புகழுவது, அது துதிப்பது. ஸ்தோத்திரம் என்பது தேங்க்ஸ் கிவிங், அவர் செய்த நன்மைகளுக்கு அவருக்கு நன்றி சொல்லுவது. அப்போ நன்றி சொல்லும்போது விசுவாசம் பலனடை. கடந்த நாட்கள் ஆண்டவரே, என் ஆபத்தில் என்னை காத்து கொண்டீங்களே உங்களுக்கு நன்றி, என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தீங்களே உங்களுக்கு நன்றி, நான் இப்படி கேட்டேன் இப்படி செஞ்சீங்களே உங்களுக்கு நன்றி. அந்த நன்றி தேங்க்ஸ் கிவிங் சொல்லும்போது உங்களுடைய விசுவாசம் அப்படியே விருத்தி ஆகும். இவ்வளோ நாள் செஞ்சுருக்கிறாராங்க, இதுக்கு முன்னால் ஆண்டவர் இப்படி செய்திருக்கிறார், இனிமேல் செய்வார் அப்படின்ற விசுவாசம் உங்களுக்குள்ள அப்படியே ரைஸ் ஆகும், எழும்பும். அதனால் ஆண்டவரை துதிக்கும் போதும் நன்றி சொல்லும் போதும் நமக்குள்ள ஒரு விசுவாசம் பெருக்கெடுத்து வருவதை உணர முடியும். அதனால தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ஜெபத்தில் கவனிக்கணும். சிலர் ஒரு ஜெப குறிப்பு சொன்னால் எடுத்த உடனே தடபுடன்னு ஜெபிப்போம். பார்த்துருக்கீங்களா? ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்வதில்லை. அவர் முன்னால் இருக்கிறாரு, அவரை பார்த்து நான் பேசணும், இந்த உணர்வே இல்லாமல் ஜெபிக்கிறவங்க உண்டு. நீங்கள் முதல்ல அறிந்து கொள்ளணும். நீங்கள் எங்கே உங்கள் சர்ச்சில்னாலும் சரி, ஒரு ஜெப கூட்டத்தினாலும் சரி, ஒரு பெரிய பொது இடத்துலனாலும் சரி, ஜெபிக்க கண்ணை மூடினாலே உங்கள் முன்னால் இயேசு இருக்கிறார், அவர் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார், என் ஜெபத்தை அவர் கேட்கிறார். இந்த விசுவாச உணர்வோடு நீங்கள் ஜெபத்தாரு. அப்போது அவரை பார்த்தோன்னே முதல்ல என்ன சொல்வீங்க? நன்றி ஆண்டவரே, எங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறீங்க, இந்த ஜெபத்தை கேட்குறீங்க, தேங்க்யூ ஜீசஸ் அப்படி சொல்லணும்ல. இல்லை, யோசித்து பாருங்கள். இதை நிறைய பேர் இதில் மிஸ் பண்ணுகிறோம். அதனால் நம்முடைய ஜெபத்தில் ஒரு வல்லமை இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஏதோ கடமைக்காக ஜெபிக்கிற ஜெபம் அப்படி தான் போகிறது. ஆனால் முதலாவது நம்முடைய இருதயத்தில் நன்றியினால் நிறைந்து அவருக்கு நன்றி சொல்லுவது, அவருடைய வல்லமை பராக்கிரம அற்புதங்களை அறிந்து அவரை புகழுவது. நீர் யெகோவா ஈரே, என் தேவைகளெல்லாம் சந்திக்கிறவர், நீர் யெகோவா நிசி, எனக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனை ஸ்தோத்திரம், நீர் யெகோவா ஷாலோம், எனக்கு சமாதானமாக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ரூவா, என்னுடைய நல்ல மெய்ப்பனை உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் அந்த பெயரை சொல்லி அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் நன்றி சொல்லி பாருங்கள். உங்களுக்குள்ள சோர்வெல்லாம் மாறிடும், சந்தேகம் களைப்பெல்லாம் மாறும், விசுவாசம் அப்படியே உங்களுக்குள்ள ரைஸ் ஆகும், அப்படியே உங்களுக்குள்ளே பெருகும். அதுதான் ஜெபத்தினுடைய வல்லமை.